இப்போ இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடங்கின டைம்ல இருந்தே சமூக வலைதளங்கள்ல சனாதன தர்மத்துக்கு ஆதரவா யார் பதிவிட்டு வந்தாலும் அவர்களுக்கு எதிராக ஒரு சிலர் அது இந்துக்களுக்கு வரலாறு ஆதாரங்கள் அப்படிங்கிறது கிடையாது, எல்லாம் கட்டுக்கதையாக தான் இருக்கு. அதே சமயம் இஸ்லாமியர்களுக்கும் சரி கிறிஸ்துவர்களுக்கும் சரி சான்றான வரலாறுகள் பல இருக்கு, அதுக்கான ஆதாரங்களும் இருக்கு. ஆனா இந்துக்களுக்கு அப்படி இல்லைன்னு சொல்லி பதிவிட்டு வராங்க. இந்து மதம் அவ்வளவு பழமையான மதம். எவ்வளவு பழமையான மதம் என்றால் உங்களுக்கு ஆதாரத்தை தெரிவிக்க முடியாத அளவிற்கு பழமையான மதம். ஆனால் அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. ராமன் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கிறது, ராமன் இலங்கைக்கு போன ஆதாரங்கள், சீதை எங்கெல்லாம் இருந்தாள் என்ற ஆதாரங்கள், அனுமன் எங்கெல்லாம் பறந்தான் என்ற ஆதாரங்கள், இத்தனை ஆதாரங்கள் வைத்துக்கொண்டு இன்னொன்று நேரு சொல்லும் பொழுது சொன்னார், சுதந்திரத்திற்கு முன்னால் 1935 சொன்னார், இந்து மதம் தான் இந்த நாட்டின் மதம். இந்திய நாட்டையும் இந்து நாட்டையும் ஒரு கோட்டிற்குள் நாம் அடைத்துவிட முடியாது என்று சுதந்திரத்திற்கு முன்னால் சொன்னவர் பின்பு வாக்கு வங்கிக்காக தன்னை மாற்றிக்கொண்டார்.